ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் போட்டோஷாப் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பெயிண்ட் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. போட்டோஷாப் லான்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இம்போர்ட் பண்ணுற இமேஜ் ஹை குவாலிட்டியில் இருக்கணும்னு கிடையாது, நார்மல் சைஸ் இருந்தாலே போதும். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர் ஆகும், அதனால் ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்ஷார்ப் மாஸ்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்னஸ் வரும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கும் இப்போயும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எப்பயுமே இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணவே அந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க, Ctrl+J கொடுத்து. அப்போ தான் ஃபர்தராக நம்ம அந்த இமேஜில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் கூட அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ ஷார்பன் பண்ண இமேஜை லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+B கொடுத்துருங்க. இதில் சியான், மெஜந்தா, எல்லோ இருக்குது. சியான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இமேஜோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே நம்ம எடுக்கிற இமேஜுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸில் ஸ்மஜ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷோட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் அந்த ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் நேச்சுரல் ப்ரஷஸ் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப் அண்ட் கொடுத்துருங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அந்த ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரஷ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதனால அப் அண்ட் கொடுத்தோன்னா அதுலேயே ஓவர் ரைட் ஆகும். இப்போ ப்ரஷ் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி சைஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சின்னது பெருசுன்னு ப்ரஷ் சைஸ் மாற்றிட்டு இருப்போம். இந்த மாத்திரக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ப்ரஷ் என்ன சைஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜில் ஹைலைட் ஆகிற இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதில் ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணி ரப் பண்ணாதீங்க, லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப ஹைலைட் ஆகிற இடம், ஃபோக்கஸ் ஆகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெதுவாக தான் ட்ராக் பண்ணணும். பிடிச்சி அவசரப்பட்டு சடன்னு இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னா இமேஜே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும். அதனால் பொறுமையாக மெதுவாக ட்ராக் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் ரப் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியோ ½ அன் ஹவருக்கு மேலே ஆகும். அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு மெதுவாக ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட இமேஜோட குவாலிட்டி எக்ஸாக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற எஃபெக்ட் கிடைக்கும். வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக நான் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டைம் லைனை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இதை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ½ மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஹேர் எல்லாம் வரும்போது ஓரளவுக்கு ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சின்னது பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்தீங்கனாலே சில லைன்ஸ் எல்லாம் இருக்கும், ஷேடோஸ் எல்லாம். அந்த ஷேடோக்கு ஏற்ற மாதிரியே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ மீசையில் பார்த்தீங்கன்னா ஹேர் எல்லாம் மேலேருந்து கீழே தான் வருது. லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் இழுத்துறக்கூடாது, மேலேருந்து கீழே தான் இழுக்கணும். நான் தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஃபில்டர் எஃபெக்ட்ஸும் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். இப்போ பியர்டு பாருங்க, சைடு வாக்கில் வருது. அப்படின்னா சைடாக தான் நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஃபுல்லாக வச்சு ரப் பண்ணிங்கன்னா ஃபேஸே மாறிடும்.
இப்போ உதட்டுக்கட்டை ரொம்ப ரப் பண்ணிட்டேன், அதனால் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ட்ரா பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு டைமும் நீங்கள் சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அன்டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரக்கூடாதுன்ட்டு தான் நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி அப்பப்போ எடுத்துக்க சொல்கிறேன். சப்போஸ் மிஸ்டேக் வந்தாலும் கூட அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துலையே ட்ரா பண்ணுங்கள். பென்சில் டிராயிங் மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த மாதிரி டிராயிங் பண்ணனா ஒரு நல்ல மவுஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மவுஸில் ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சப்போஸ் இன்னும் எனக்கு ஈஸியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பென் டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பென் டேப்லெட் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ட்ரா பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஷார்ப்பாக இருக்கிற சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி வருது. இதுக்கு தேர்ட் பார்ட்டி பிளக்கிங் தான் யூஸ் பண்ணுன்ட்டுலாம் கிடையாது. டெப்த்தாக டீட்டெயிலெல்லாம் வரையலாம். பேசிக்காக டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த டுட்டோரியலில் போட்டிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக எப்படி பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பேனர் அடிக்கும்போது இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வைப்பீங்க. அப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்க இமேஜ் அப்லோட் பண்ணும்போது பிக்சல் அடிக்கும். அந்த இமேஜுக்கு டிஜிட்டல் பெயிண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமேஜை வந்து ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிக்சல் லைட் அடிக்காது. இப்போ கேரக்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த இமேஜோட எட்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணிடுங்க. எட்ஜு விட்டு பேலன்ஸ் போகிற இடத்துல எல்லாம் ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பெருசு பண்ணி ரப் பண்ணும்போது பேக்ரவுண்டோட இதே ஷேப்பே மாறுது அப்படின்னாலாம் இது பண்ணாதீங்க. பெயிண்ட் எஃபெக்ட்னாலே சில இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஓவராலாக ஃபுல்லாகவே அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பெயிண்ட் பண்ண இமேஜை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துடுறேன். இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா Ctrl+Shift+Alt+Bன்னு ஒரு ஷார்ட்கட் அமுத்துறேன். உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேல்யூஸு. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பழைய இமேஜ் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த லேயருக்கு மேலே ஒரு எம்டி லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்டி லேயருக்கு நேம் பார்த்தீங்கன்னா கலர்னு கொடுத்துட்றேன். அப்போ பிளெண்டிங் மோடில் போய் கலருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பேனல் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிடுங்க. ஸ்விட்சஸில் நான் இந்த இமேஜில் மல்டி கலர் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கலர் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்மூத்தாக இருக்கிற ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கில் ஸ்மூத்தாக இருக்கிற ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்ளை பண்ணுறேன். பிடிச்ச கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கலரும் அப்ளை பண்ண முடியாது. ஃபேஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் க்ரீனிஷ் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ரஷ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால நான் ப்ரஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர் எல்லாத்தையுமே அவுட்டரில் கொண்டு போயிருங்க. உங்கள் ஃபோட்டோவை க்ரியேட்டிவாக எடிட் பண்ணுறதுக்கு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணி தான் எடிட் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்களே டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியே உங்கள் ஃபோட்டோவை டிசைனாக அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வேணுங்கிற கலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கலரையும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண அந்த லேயரையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து Ctrl+E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். இப்போ பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீன் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அப்புறம் லைட்டர் கொடுங்க, அதுவும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த மேஜுக்கு நான் ஸ்க்ரீனில் லைட்டர் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால கலருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்.
இப்போ நார்மலுக்கும் கலருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இது கொஞ்சம் டீடைலா இருக்கு ஷேடோ வந்து. இப்போ கீழே இருக்கிற அந்த ஒரிஜினல் இமேஜோட பிளண்டிங் ஆயிருக்கு நம்ம கலர் அப்ளை பண்ண இமேஜும். இப்போ லைட்டா பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன். ஃபில்டர்ல உனியர் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபில்டர்ல ரெண்டருங்கிற ஆப்ஷன்ல லென்ஸ் ஃபிளேர்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும். நான் இந்த இமேஜை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ கலருங்கிற இமேஜையும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். ஏன் நான் மெர்ஜ் பண்ணுறேன்னா கலர் இமேஜை வந்து கலருங்கிற பிளண்டிங் மோடு வச்சிருக்கிறனால சப்போஸ் நான் எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து அப்ளை ஆகாது. அதனால தான் நான் அந்த 2 இமேஜையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டேன். வைப்ரண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வைப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபோட்டோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இப்போ எம்டி லேயரில் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் எரேஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் வச்சு அந்த லேயரில் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜ் எல்லாமே வந்து லைட்டாக பிளாக்காக இருக்கும். லேயர் பாக்ஸில் இருக்க கலர் பேலன்ஸ் கொடுத்துட்றேன். அதில் சியான் வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண இதுக்கும் இப்போ கலர் பேலன்ஸ் கொடுத்தோன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அந்த 3 லேயருமே டூப்ளிகேட் காப்பி எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா நான் வைப்ரண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால ஓகே கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக பிரைட்னஸ் கொடுத்துட்றேன். ஒரு போஸ்ட்டில் கிரியேட்டிவாக டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிங்கனாலே அந்த போஸ்ட்டோட லுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடும். அதனால் நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த டிசைன் பண்ணாலும் அதில் வந்து கிரியேட்டிவ் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, நான் இதில் 2 ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். தளபதிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும், விஜய்ங்கிறது தமிழ்லையும் கொண்டு வந்துடுறேன். ஃபாண்ட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த லுக்கு வர்ற மட்டும். ஏன்னா ஃபாண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே ஃபாண்ட்லேயே வந்து ஒரு போஸ்ட்டோட லுக்கை கொண்டு வந்துடலாம். நிறைய ஃப்ரீ ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.